அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பிரிந்து இருக்கும் சக்திகள் ஒன்றிணையவில்லை என்றால் எந்த காலத்திலும் வெற்றி பெற முடியாது என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேட்டியளித்துள்ளார். டெல்லியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்று சென்னை திரும்பிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பிரதமராக 3வது முறையாக நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்ற நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். அரசியலில் வெற்றி தோல்விகள் சகஜம், மக்களின் மனநிலை பொறுத்து அது மாறும் என தெரிவித்தார். மேலும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பிரிந்து இருக்கும் சக்திகள் ஒன்றிணையவில்லை என்றால் எந்த காலத்திலும் வெற்றி பெற முடியாது என தெரிவித்தார். தனி கட்சி வச்சிருக்காங்க. ஒரு தலைமை எடுக்கின்ற ஜனநாயக பண்புகள், அவர்கள் எடுக்கின்ற ஜனநாயக நடைமுறைகள், இவைகளை வைத்துதான் பொதுவான பொதுமக்கள், நியூட்ரல் பப்ளிக், தமிழகத்தில் இருக்கின்ற அரசியல் கட்சியினுடைய சதவீதம் 60-65% இருக்கும். பொதுமக்கள் யாருக்கு வாக்களிக்கிறார் என்பதை பொறுத்துதான் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படுது. மதுரை தெற்கு ஆவணி மூலவீதியில் ஆதீனம் மடத்தில் மதுரை ஆதீனம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். பிரதமராக மோடி பதவியேற்றமைக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த மதுரை ஆதீனம், தமிழகத்தில் வெற்றி பெற்றவர்களுக்கும் தோல்வியுற்றவர்களுக்கும் வாழ்த்துக்கள் என்று தெரிவித்தார். மேலும் தமிழக மக்கள் அனைவருக்கும் அளந்து வாக்களித்துள்ளார்கள் என்று தெரிவித்தார். மோடி மீண்டும் பிரதமரானது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்த மதுரை ஆதீனம், கச்சத்தீவை மீட்க வேண்டும், தமிழீழம் அமைக்க வேண்டும் என பிரதமரை சந்தித்து ஏற்கனவே வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் இந்த தேர்தலில் தமிழக மக்களின் முடிவு சரியானது என்றும், தான் வழங்கிய செங்கோல் நாடாளுமன்றத்தில் எப்போதும் பிரதிபலிக்கிறது, மோடி நாட்டின் சட்டத்தை மதிக்கிறார் என்று கருத்து தெரிவித்தார். வெற்றி பெற்ற நரேந்திர மோடி அவர்களுக்கு 2 கோரிக்கை வைக்கிறேன். ஒன்று, அன்று இந்திரா காந்தி கச்சத்தீவை தூக்கி கொடுத்துருக்காங்க. அந்த கச்சத்தீவை மீட்டு இந்த இதில் மீனவர்கள் மீன் பிடிக்க முடியலை, படகுகள் அறுக்கப்பட்டது, மீன்வடை அறுக்கப்பட்டது. இதற்கெல்லாம் காரணம் கச்சத்தீவு தான். கச்சத்தீவு நம்மகிட்ட இருந்தால் மீன்கள் அங்கே அதிகமாக கிடைக்கிது. ஆக கச்சத்தீவை மீட்டு நம்முடைய தமிழ்நாட்டோடு இணைக்கணும். அது ஒன்று. ஈழத்திலே உள்ள தமிழர்களை கொஞ்ச நெஞ்சம் இருக்கிற மக்களை பாதுகாக்க தமிழ் ஈழத்தை ஏற்படுத்த வேண்டும். இந்த 2 கோரிக்கைகளையும் நம்முடைய பாரத பிரதமரிடம் வைக்கிறோம். வாளுக்கு வேலி அம்பலம் அவர்களின் 223வது பிறந்தநாளை முன்னிட்டு மதுரை திருநகரில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எம்பி மாணிக்கம் தாக்கூர், பீகார் மாநில தேர்தல் வரைதான் இந்த அரசு தொடரும், அதன் பிறகு இந்தியா கூட்டணி தலைமையிலான அரசு அமைவதற்கான வாய்ப்பு உள்ளது என்று தெரிவித்த அவர், இந்த அரசானது எல்முருகன் போன்ற தலித் சமுதாயத்தினரை இணை அமைச்சராகவே பார்க்கிறது என்று குற்றம் சாட்டியதோடு அவருக்கு கேபினெட் அமைச்சரவை கொடுக்காதது வருத்தம் அளிப்பதாக தெரிவித்தார். மேலும் எப்போது பிரதமர் பதவியேற்கிறாரோ, ஆட்சி அமைக்கிறதோ அப்போதெல்லாம் தீவிரவாத தாக்குதல் நடைபெறுகிறது என்று காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதல் குறித்த கேள்விக்கு பதிலளித்தார். திரு எல் முருகன் அவர்களை இணையமைச்சராக மீண்டும் அதே பொறுப்பை வழங்கியிருக்கிறார்கள். இது மிகவும் வருந்தத்தக்கது. தமிழகத்திற்கு உரிய மரியாதை மோடி அரசு, இந்த என்டிஏ அரசு கொடுக்கவில்லை என்பது மிக தெளிவாக தெரிகிறது. ஒரு கேபினெட் அமைச்சர் பதவி தமிழகத்திற்கு கொடுத்திருக்க வேண்டும். தமிழகத்தில் இருந்து அமைச்சரை உருவாக்கினோம் என்பதை பற்றி பேசுவதை விட, அவர்களை பொறுத்தமட்டில் குறிப்பாக ஒரு தலித் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு கேபினெட் அமைச்சரை அமர வைப்பதற்கு மனமில்லை மோடிக்கு என்பது மட்டும் மிக தெளிவாக தெரிகிறது. இந்த அரசு நீண்ட நாள் நடக்காத ஒரு அரசாக தெரிகிறது. இந்த அரசு தேர்தலுக்காகவும் இன்னும் நடக்கப் போகின்ற 3 மாநில தேர்தல்களுக்கு பின்னாலே, பீகார் மாநில தேர்தலுக்கு பின்னாலே இந்த அரசிலே மாற்றம் வரும். இந்த அரசிலே இருக்கின்ற கூட்டணி கட்சிகள் அவர்களை மோடி அரசிலிருந்து விலகுவார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த அரசினுடைய காலம் என்பது பீகார் தேர்தல் வரைதான் இந்த அரசுடைய காலமாக இருக்கும். இந்த அரசு, மோடியினுடைய அரசு, என்டிஏவினுடைய அரசுடைய ஆயுள் காலம் என்பது பீகார் தேர்தலோடு முடித்துவிடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கல்குவாரி பள்ளத்தில் குளித்த இளைஞர் மாயமான நிலையில் 2வது நாளாக இளைஞர் உடலை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அடுத்த சட்டமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சிங்காரவேலன் மகன் செந்தில்குமார். இவர் மறைமலை நகரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தார். இந்த நிலையில் நேற்று மாலை ஆப்பூர் அடுத்த தாசரி குன்னத்தூர் பகுதியில் உள்ள கல்குவாரி பள்ளத்தில் உறவினர்களுடன் குளிக்க சென்றார். நீண்ட நேரம் குளித்துக் கொண்டிருந்த செந்தில்குமார் திடீரென தண்ணீரில் மூழ்கினார். இதனால் அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் பாலூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர்.
பாலூர் போலீசார் விரைந்து வந்து கல்குவாரி பள்ளத்தில் தேடினர். இரவு நேரம் என்பதால் போதிய வெளிச்சம் இல்லாததால் செந்தில்குமார் உடலை தேடுவதில் தடை ஏற்பட்டது. தொடர்ந்து 2வது நாளாக இன்று காலை மீண்டும் பாலூர் போலீசார் மற்றும் மறைமலை நகர் தீயணைப்பு மீட்பு படை வீரர்கள் இணைந்து செந்தில்குமார் உடலை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.